பர்சன் இவங்கள அப்படிடா இருக்கீங்க. ஐ திங்க் எல்லாரும் ஃபைனுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இன்னைக்கு லவ் ஹண்டரோட ஃபைனல் பார்ட் தாண்டா பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ரொம்ப 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 ராவாக இழுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரே பார்ட் தான் இருக்குது. இதை போட்டு முடிச்சுட்டா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் எனக்கு. ஏன்னா நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ ஃபைனல் பார்ட் வந்துருச்சு. ஹாப்பியா? அண்ட் இது கொஞ்சம் நல்லா அப்படி மசாலாவெல்லாம் தடவி அப்படி கொடுத்து முடிச்சிடலாம். ஓகேவா? தென் இதில் ரொம்ப எதிர்பார்க்காதீங்க கண்டென்ட்லாம். ஃபைனலாக ஒரு ஃபைனல் பார்ட் போட்டு முடிக்கணும்ல, அந்த மாதிரி. சரி ஓகேடா, நம்ம இப்போ அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ போன பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த பார்ட் புரியும். ஸோ இப்போ அப்படியே மார்னிங் தான் காமிக்கிறாங்க. பக்கத்தில் பெட்டு காலியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் பெட்டை பிடிச்சி நல்லா தடவிட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு நைட்டு நடந்த எல்லாமே ஞாபகம் வருது. ஜேகே என்ன பண்ணுறீங்க? விடுங்க. ஜேகே என்ன பண்ணுறீங்க? எந்திரிங்க. ஜேகே எந்திரிங்க. ஜேகே மொத்தம் என்னடா பண்ணி வச்சிருக்கா? நைட்டு ஏதோ அந்த சாங் வைபில் ஏதோ பண்ணிட்டேன். ஐயோ காலைல வர இவ்வளோ காணோம். ஏதாவது வீட்டில் ஒப்பாரி வச்சிருவாளோ? ஐயோ உன் காஜி அடையிட்டு இருக்க மாட்டியாடா ஜெகே? இப்போ எங்கே போனா? அப்போ நீங்கள் குளிச்செல்லாம் முடிச்சுட்டு வெளில வரீங்க, ஜெகே பார்த்து சிரிக்கிறீங்க. நான் சிரிக்கிறா? அவளுங்க என்ன எல்லாம் ஜாலியாக தான் இருந்திருப்பா. என்னங்க எழுந்துட்டீங்களாங்க? இருங்க நான் காஃபி கொண்டு வரேன். என்னங்க என்ன கூப்பிட்டீங்களா? இல்லை ஒன்றும் இல்லை, நீ போய் காஃபி கொண்டு வாப்போ. சரிங்க. என்ன எதுவுமே நடக்காத மாதிரி போகிறா? ஐயோ என்னடா நடக்கணும்? ஜஸ்ட்டு கிஸ்ஸு மட்டும் தானே அடித்தோம். ஐயோ இவனுங்க எதிர்பார்க்குற மாதிரிலாம் இல்லை, ஜஸ்ட்டு கிஸ்ஸு மட்டும்தான். அதுலேயே நான் உருண்டு படுத்துட்டேன். இவன்னா எதுவுமே நடக்காத மாதிரி போகிறா. என்னங்க? காஃபி. என்னங்க ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கீங்க? என்னாச்சு? எதுவும் ஃபீவர்? என்ன ஃபீவர் ஆச்சுன்னு டச்செல்லாம் பண்ண வர? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சும்மா இரு. லைட்டாக டச் தானே பண்ண வந்தேன். நைட்டு நீங்கள் மட்டும் எங்கெங்கெல்லாம் என்னை பிடிச்சி மட்டும் கொடுத்தீங்க. நான் ஏதாவது பண்ணனா சொன்னனா? என்னாடி? அது ஏதோ தெரியாமல். ஆமாம் தெரியாமையா முத்தம் கொடுப்பாங்க? அப்படி பேசுறத ஃபஸ்ட்டு நிப்பாட்டுங்க. சும்மா இப்போ பாரு சிலுகு மாதிரி வலிஞ்சிட்டே வந்துட்டு. சை இந்த எப்படா அந்த ஒரு நாள் போகுன்றது. இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக என் கூட தான் இருக்க போறீங்க. என்ன? இல்லை ஒரு நாள் ஃபுல்லாக என் கூட எங்கள் வீட்டில் இருக்க போறீங்கன்னு சொல்ல வந்தேன். எது எடுத்தாலும் அப்படி தப்பாவே. வானாண்டி. கையெடு. ஏற்கனவே செம்ம கடுப்பில் இருக்கேன். எதுக்கு இந்தியா வந்ததில் என்னென்னமோ நடந்துச்சு. அதுவும் பேய் மாதிரி நீ வேற என் தலைமையில ஏறி உட்காந்துட்ட. என்னங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? முதல் நான் வாங்க போங்கன்னு கூப்பிட்றது நீ பாட்டுறீ. கட்டுப்பாகுது எனக்கு. சரி என்ன நீ ஓவரா பேசுகிற? ஒரு நாள் தானே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இரு. ஓவரா சிலுப்புறடி நீ. சரி சீக்கிரம் காஃபி குடிச்சிட்டு கீழே வா. அம்மா உன்னை அப்போதே கூப்பிட்டாங்க. டிஃபன் ரெடியாக இருக்கான், வா சாப்பிட்லாம். ஸோ அவனும் குளிச்செல்லாம் முடிச்சுட்டு கீழே வரான். செம்ம விருந்து, நல்லா சாப்பிட்றான். ஸோ உங்கள் ஃபேமிலியோட நல்லாவே அட்டாச் ஆகிடுறான். அந்த ஒன் டே ஃபுல்லாக உங்களை கண்டுக்கிடவே இல்லை. ஸோ பேபிஸோட விளையாடுறது, உங்கள் அப்பா மாமா கூட வெளியே போகிறது, உங்கள் அம்மா கூட உட்காந்து கதை பேசுறது, உங்கள் சித்தப்பா கூட இருக்கிறதுன்னு ஏதோ அந்த வீட்டு பையன் மாதிரி ரொம்ப உரிமையாக பேச ஸ்டார்ட் பண்ணிட்டான். நீங்கள் இந்த ஒன் டே ஃபுல்லாக அவனை தூரமாக இருந்து ரசிச்சுட்டே மட்டும்தான் இருந்திருப்பீங்க. ஏஜேவும் அப்படிதான், அப்படியே நல்லா ஃபன்னாக உங்கள் குடும்பத்தோட ஐக்கியமே ஆகிட்டான். இப்போ அப்படியே கிராஸ் ஆகி நெக்ஸ்ட் டே ஆகுது. ஸோ பெட்டி படுக்க எல்லாத்தையும் எடுத்துட்டு ரெடியாக இருக்கீங்க ரூமில். உங்களுக்கு ஒரு மாதிரியாகவே இருக்குது. ஏன்னா இதோட அவ்வளோதான் இல்லை. நீ உன் வேலையை பார்த்துட்டு போயிடுவேன், நான் என் வேலையை பார்த்துட்டு போகணும். ஜாலியாக ஸ்டார்ட் பண்ணோம், ஆனால் எப்படி முடியும் நான் எதிர்பார்க்கல. எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் என் குடும்பத்து கூட. இப்படியே இருந்துடலாம்ல. எதுக்கு எங்களெல்லாம் விட்டு போகணும்னு நினைக்கிறேன். அது என்ன விட்டு என்ன இவள் லூஸ் மாதிரி சுற்றிட்டு இருக்கவும் எனக்கு ஃபீலிங்ஸ் எதுவும் இல்லைன்னு நினச்சிட்டியா?
சரி ஓகே. ஆல்ரெடி நீ முடிவு பண்ண தானே, நான் மட்டும்தான் உன்னை நினைக்கிறேன், நீ என்னை நினைக்கல. சரி ஓகே. ஐயோ இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாதடி. ஏய் என்ன போகலாமா? ஆ போகலாம் ஜேகே. ஸோ லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு கீழே வரீங்க. ஏஜே ஆல்ரெடி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ மொத்த ஃபேமிலியும் உங்களை தான் பார்க்குது. எல்லோரும் அப்படியே போட்டு அழுதுட்ருக்காங்க. பாட்டி அப்படி தள்ளுறி. ஜேகே கண்ணா. பாட்டி என்னடா? நேற்று தான் வந்த, அதுக்குள்ளேயும் பாட்டியை விட்டு போறியா? இல்லை பாட்டி, அது கையை கொடு. நல்லா பார்த்துக்கோ என்ன அவளை. அவள் கொஞ்சம் லூசு மாதிரி இருப்பா. மத்தபடி ரொம்ப நல்ல பொண்ணு. நீயும் வேலைக்கு சாப்பிட்ணும், சரியாடா கண்ணா? உடம்பெல்லாம் பாரு. இங்கே இருக்கிற வரைக்கும் நல்லா சாப்பிட்ட, அங்கே போய் என்னத்தை சாப்பிட போறியோ? நல்லா இருக்கணும். நல்லா இருப்பா உன் மனசுக்கு. சரிங்க பாட்டி. நீங்களும் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. நல்லா சாப்பிடுங்க, நல்லா இருங்க. அட நான் எனக்கு என்னப்பா, நான் நல்லா இருப்பேன். என் பேத்தி ஒரு பேரனும் பேத்தியோ பெற்று கொடுக்குற வரைக்கும் நான் ரொம்ப நிம்மதியாக இருப்பேன். அந்த 2 குழந்தையும் என் கையில் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் என் உயிரே போகும். அது பாட்டி, அது பாட்டி என்ன நீ போகிற நேரத்தில் என்னென்னமோ பேசிகிட்டு இருக்க? தள்ளு வா ஜேகே. அத்தை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அத்தனை கூப்பிடாதுன்னு சொல்லி. அத்தனை கூப்பிடுற, அம்மானு கூப்பிடு. வா சொல்லுப்பா. போயிட்டு வரேம்மா. போகணுமாடா? ஒரு நாளில் ரொம்ப ஐக்கியம் ஆகிட்டேன் எங்கள் கூட. இப்போ போயே ஆகணுமா? போயே ஆகணுமா? சரி பார்த்து கூட்டிகிட்டு போங்க. எப்போனாலும் இங்கே வந்துடணும். அம்மா கிட்ட ஏதாச்சும் வேணா கேட்கணும், சரியா? சரிம்மா. பாரு அத்தையும் மருமகனும் ஆனால் ஏதோ அம்மா பையன் மாதிரி இப்படி கொஞ்சிட்டு இருக்கானுங்க. எங்கள் ஆத்தக்காரி என்னெல்லாம் சொல்லுதான்னு பாரு. நானும் தானே அவன் கூட போகிறேன். ஒருத்தன் கூட என்னை மதிக்கலை. இருக்கட்டும் கண்ணா. சித்தி நான் போயிட்டு வரேன் சித்தி. போயிட்டு வாடா. பார்த்து போயிட்டு வரணும். டேய் ஏதாச்சும் நான் கால் பண்ணணும் என்ன? சரியா நீ அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் கூடயும் பேசுகிறான். ஏதோ அவன் அந்த வீட்டு பையன் மாதிரி உரிமையாக எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்கான். ஃபைனலாக அவங்க அப்பா ஷோல்டரில் அப்படியே கை போட்டு, டேய் நல்லா பார்த்துக்கோ என்ன? என் பொண்ணுடா, நல்லா பார்த்துக்கணும், நீயும் நல்லா இருக்கணும் என்ன? அதுக்கு தான் கட்டி வச்சுருக்கேன். நல்லா பார்த்துப்பேன்ப்பா. சரிடா பார்த்து போயிட்டு வாங்க என்ன? சரி. அப்போ ஜேகே அப்படியே திரும்பி பார்க்குறான். எல்லாருமே ரொம்ப அழுகுறாங்க. அவனுக்கு விட்டுட்டு போக மனசே இல்லை, பட் போகணும் அப்படின்னு சொல்லி வெளில போகிறான். என்ன ஒன்றும் வர வேணாம் என்ன? இப்போ தான் நான் கண்ணுக்கு தெரிஞ்சேன் அப்படி தானே? தயவு செஞ்சு போயிடுங்க, நான் எங்கேயாவது தொலைஞ்சு போகிறேன். என்னடி இப்படி பேசுகிறா? பின்ன எப்படி பேசுவாங்க? அவனை போட்டு கொஞ்சிட்ருக்காங்க. சரி விடுடி, பார்த்துருன்னா மாப்பிள்ளை கூட சகஜமாக பழகணும். உங்கள் அட்வைஸ்க்கு ரொம்ப நன்றி, நான் போயிட்டு வரேன். இவா எப்போ நம்மளை விட்டு போவான் தான் இருக்காங்க. அம்மா வாயை மூடிடுன்னா, ஆல்ரெடி நான் கடுப்பில் இருக்கேன். உனக்கு என்ன தெரியும் என் ஃபீலிங்ஸ் பற்றி? சிக்கே போகலாம் வா அப்படின்னு சொல்லி எல்லாரும் அங்கேருந்து இப்போ கிளம்பிடுறீங்க ஏர்போர்ட்டுக்கு. ஸோ ஃப்ளைட்டும் ஏறியாச்சு. ஜேகே பக்கத்தில் தான் உட்காந்துட்ருக்கீங்க. அவன் கையை அப்படியே டைட்டாக பிடிக்கிறீங்க. ஹே என்ன? என்னடி அது வேணுமா? இல்லை நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல. பின்ன இருக்காதா? எவ்வளோ பெரிய சிகல்லேருந்து வந்துருக்கேன், இப்படி சந்தோஷமாக தானே இருக்கும். எல்லாம் உனக்கு தாண்டி, ரொம்ப தேங்க்ஸ். என்ன நான் கூட நினச்சேன் அங்கேயோ இருந்துருவேன்னு சொல்லி. பரவாயில்ல, எப்படியோ அப்படி இப்படின்னு வந்தாச்சுல்ல. நீ சந்தோஷமாக இருக்கேன்ல, அதுவே எனக்கு போதும். வேறு எதுவும் எனக்கு வேணாம் ஜேகே. அம்மா நீ எப்படி? கீழே என் ஃப்ரெண்டு இருப்பான், அவள் கூட நான் போயிடுவேன். அப்படியா? சரி ஜேகே. என்ன தூக்கம் வருது, கொஞ்ச நேரம் உன் மேலே சாஞ்சி தூங்கிக்கட்டா? அது எல்லாம் கொஞ்ச நேரம் நான் தூங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அவன் நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு தூங்குறீங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரியாக இருக்கு உங்களை பார்க்குறான், பட் எதுவுமே பேசலை. ஸோ லேண்ட் ஆகிற வரைக்கும் நல்லா தூங்கிட்டு தான் இருந்திருப்பீங்க. ஃபைனலாக எல்லோரும் இறங்குறீங்க. சரிங்க அப்படியே 2 பேரை பார்த்துட்டு, ஓகே காய்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் என்னை இது வரைக்கும் சேஃபாக கொண்டு வந்து விட்டதுக்கு. ஐயோ மா, நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்.
ஆனால் ஒன்றுமா, உங்கள் ஊரை விட்டு போக எனக்கு மனசே இல்லை தெரியுமா? எப்பேற்பட்ட ஊர், சின்னதாக இருந்தாலும் அழகா அப்படியே எல்லோரும் ஒன்று மண்ணா. என்ன பண்ணுறது, ஆனால் இன்னொரு தடவை கண்டிப்பாக உங்கள் ஊருக்கு வருவேன் என்ன? சரிங்கண்ணா, கண்டிப்பாக வாங்க. சரி மச்சான், நான் போய் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுறேன், நீ பேசிட்டு இருந்த எதுவும் வரேம்மா. சரிங்கண்ணா. ஓகே. என்னடி ஃபைனலாக ஊருக்கே வந்துட்டேன், சந்தோஷம் இல்லை உனக்கு? அது சந்தோஷந்தான், ஆனால் எப்படி சொல்கிறது, உன் ஃபேஸ் பார்த்தாலே தெரியுது நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லி. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன். என்னாடி என்ன? ஆனால் ரொம்ப தேங்க்ஸ். என்ன, உனக்கு தான் நான் ரொம்ப பெரிய கடன் பட்டிருந்தேன். எனக்கு தெரில, அப்படியே அங்கேயே இருந்துடலான்னு அப்படி தான் நினச்சேன். ஆனால் என்னை எப்படியோ கூப்பிட்டு வந்துட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் டி. ஐயோ எதுக்கு ஜேகே தேங்க்ஸ், அதெல்லாம் வேணாம். ஆக்சுவலாக நான் தான் உனக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். எதார்ச்சியமாக தான் எனக்கு கடத்தினேன். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு பிடிக்காத கல்யாணத்துலேருந்து எனக்கு காப்பாற்றினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் செகண்ட் டைம் காட்டுக்குள்ளே என்னை நல்லா பார்த்துக்கிட்டதுக்கு. எந்த ஒரு பையனாக இருந்தாலும் அந்த நேரத்தில் ஏதாச்சும் ஒரு தப்பான விஷயத்த ட்ரை பண்ணலான்னு நினப்பான். ஆனால் நீ ரொம்ப ஜென்யூனாக இருந்த, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மூணாவது, எங்கள் குடும்பத்துக்கிட்ட எந்த ஒரு மூஞ்சியும் காட்டாமல் சகஜமாக பழகுனதுக்கு. அதில் என்ன இருக்குது? அவங்க எனக்கும் குடும்பமாக, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நாலாவதுக்கு, என்னை எவ்வளோ சேஃபாக இங்கே வந்து இறக்கி விட்டேன்ல, அதுக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் சாரி. எதுக்கு சாரியெல்லாம்? எல்லாத்துக்கும். ஆரம்பத்துலேருந்து ஒன்று ரொம்ப தொல்லை பண்ணிட்டேன், அதுக்கும். இன்னொரு பெரிய சாரி எதுக்கு தெரியுமா? அது உன்கிட்ட நான் ஒரு பொய் சொல்லிட்டேன். பொய்யா? என்ன பொய்? அது என்ன சொல்கிறது, ஆக்சுவலாக நேற்றே டிக்கெட் புக் பண்ணலாம், நான் தான் 1 டே லேட்டாக புக் பண்ணேன். ஐம் சாரி ஜேகே. ஏன் இதுக்குலாம் கேட்காத. உன்னை பொறுத்த வரைக்கும் வேணால் அது பொம்மை கல்யாணமாக இருக்கலாம், ஆனால் எனக்கு அப்படி இல்லை. ஓகே ஜேகே, நான் எப்பயுமே மனசில் இருக்கிறத அப்படியே டக்குன்னு சொல்லிடுவேன். உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, இந்த நிமிஷம் கூட சொல்லாமல் போனேன்னா அதுக்கடுத்து உங்ககிட்ட சொல்லாமே போயிடும். அதான் இப்போ சொல்கிறேன். உன்னை எனக்கு பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. ஏன்னு தெரில, ஃபர்ஸ்ட் டைம் என் கையை பிடிச்சிட்டு நீ ஓடி வந்த. உன் மேலே ஒரு நம்பிக்கை. இதே வேறு பையனாக இருந்தால் சப்புன்னு அரைஞ்சி எதுக்குடா என்னை கூப்பிட்டு போகிறேன்னு கேட்டிருப்பேன். நான் எவ்வளோ ஒரு கஷ்டமான சுச்சுவேஷனில் இருந்திருந்தாலும். ஆனால் என்னன்னு தெரில, உன்னை பார்த்தது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்கிட்ட பேசின விதம், என் ஃபேமிலி கூட இருந்தது. ஃபைனலாக நம்ம கல்யாணம். என் கழுத்தில் தாலி கட்டும் போது நீ என்ன நினச்சி கட்டினியோன்னு தெரில, ஆனால் அப்போ இருந்து நான் முடிவு பண்ணிட்டேன், நீ தான் என் லவ், நீ தான் என் ஹஸ்பண்ட், நீ தான் என் புருஷன், எல்லாமே. ஐ லவ் யூ ஜேகே. ஐ லவ் யூ ஸோ மச். சாரி, இந்த டைமில் சொல்லணுமான்னு தெரில, பட் இவ்வளோ சீக்கிரம் என் லவ்க்கு ஒரு எண்டு வரும்னு தெரில. ஆனால் உங்ககிட்ட சொல்லாமல் போயிருந்தால் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். அதுக்கு உங்ககிட்ட சொல்கிறது எவ்வளோவுமே. சாரி ஜிக்கே, இவன் இந்த எண்ணத்தில் தான் நம்ம கூட பழகலானான்னு நீ நினச்சிருக்கலாம். ஆனால் இது சொல்லாமல் போயிருந்தேன்னா மனசுக்குள்ளே ரொம்ப உறுத்தி இருக்கும். ஜிக்கே, நான் போயிட்டு வரேன்னா, நீ ஹாப்பியாக சந்தோஷமாக இரு. உனக்கு பிடிச்ச பர்சன் கூட ஹாப்பியாக இரு. அதுக்காக இது கழட்டுவேன் நினைக்காது. இதை நான் எப்பயுமே கழட்ட மாட்டேன். ஐ லவ் யூ ஜேகே. ஐ லவ் யூ ஸோ மச். அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போகிறீங்க. ஸோ கொஞ்சம் தூரம் போயிட்டு அகெயின் அப்படியே கிட்ட வந்து ஜேகேவோட ஷர்ட்டை பிடிச்சி கிட்ட இழுத்து, நிறைய தப்பு பண்ணிட்டேன். ஸோ ஃபைனலாக இந்த ஒரு தப்பையும் பண்ணிக்கிறேன். ஐ லவ் யூ ஜேகே. ஐ லவ் யூ ஸோ மச். அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே வாழ்ந்துட்டே ஓடிடுறீங்க அவங்க லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு. ஜேகே ஸ்டில் அப்படியே நிற்கிறான். டே மச்சான், இங்கடா ஒயினா காணோம், போயிட்டாளா? போயிட்டாடா, போயிட்டான். கிளம்பலாமா? என்னாச்சுடா? இல்லை ஒன்றும் இல்லை, கிளம்பலாம் வா.
அப்படின்னு சொல்லி கிளம்பி அவனோட வீட்டுக்கு போகிறான். பட் அவனுக்கு சுத்தமாக மைண்டே இல்லை, உங்களை பற்றியே தான் யோசிச்சுட்டு இருக்கான். எப்பாடா ஃபைனலாக நம்ம ரூமுக்கு வந்தாச்சு மச்சான். அண்ணா என்ன இருந்தாலும் அந்த ஊர் செம்மையாக இருந்துச்சுல. நல்லா மனுஷங்கடா டே. மனசுக்குள்ள ஒன்று வச்சு வெளில ஒன்று பேசுகிறலாம் கிடையாது. மூஞ்சுக்கு நேரம் டப்பு டப்புன்னு சொல்கிறாங்கல்ல. நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டா அந்த ஊரை. இன்னொரு டைம் இந்தியா போனால் கண்டிப்பாக போகணும். என்ன மச்சான்? என்ன சொல்லிட்டு இருந்த? என்னடா சொல்லிட்டு இருந்தேனா? எங்கடா இருக்கு உன் நினப்பு பூரா? அது ஒன்றும் இல்லைடா. டேய் என்ன உன் மூஞ்சே சரியில்லை. நல்லா தானே வந்த ஃப்ளைட்டில் வர வரைக்கும்? நல்லா தான்டா இருந்தேன். ஆனால் தெரில மச்சான், ஒரு மாதிரியா இருக்குடா. ஒத்துக்கிறேன், ஸ்டார்டிங் பிடிக்காம தான் இருந்துச்சு எல்லாமே. என்னன்னு தெரிலடா. இப்போ அங்கேருந்து வந்ததும் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. டே ஜெயே, என்னடா அந்த ஃபேமிலியை ரொம்ப மிஸ் பண்ணுறியா என்ன? ஆமாண்டா, நீயே கொஞ்சம் யோசித்து பாரு. சின்ன வயசுலேருந்து உனக்குனா எனக்கு நீ, அப்படி சுற்றினா நம்ம ஃப்ரெண்ட்ஸு, அவ்வளோதான். தடவை அம்மானு கூப்பிட சொன்னாங்க, அப்பானு கூப்பிட சொன்னாங்க. எல்லாம் பார்த்துக்கிட்டாங்கடா. ஏதோ ஒரு மாதிரி இருக்குடா. நான் தான் தப்பு பண்ணி எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டோன்னு தோணுது. அப்புறம் ஒயன், டே ஜேகே, ஒயனை லவ் பண்ணுறியாடா? மச்சான், டே ஒயனை லவ் பண்ணுறியா என்ன மச்சான்? சொல்கிறா. அது தெரிலடா எனக்கு. தெரிலையா? அடங்கொப்பா மவனே, ஃப்ளைட்டில் வர வரைக்கும் உன் கூட தாண்டா இருந்தா. அப்போல்லாம் சொல்லி தொலையாதீங்க என்ன. கட்சி விட்டுட்டு போனதுக்கப்புறம் சொல்லுங்க. எனக்கு ஆரம்பத்துலேருந்தே அந்த பிள்ளை மேலே ஒரு டவுட்டு. என்ன உன் ப்ரப்போஸ் பண்ணால அவனுக்கு? பண்ணா. எங்கடா பண்ணா? எங்கே பண்ணா? ஏர்போர்ட்டில் தான். போகும்போது கட்சியாக பண்ணிட்டு போனா. எதோ சொன்னாடா. என் மைண்டுக்குள்ளே அதான் ஓடிட்டே இருக்கு. நக்கிட்டே இருக்கு. ஏண்டா போகிற பிள்ளைய கையை பிடிச்சி இழுக்க வேண்டியதானடா. எதுக்குடா விட்ட? தெரிலடா. நீ யோசிச்சு பார்க்குறதுக்குள்ளேயே அவன் இங்கே இல்லை. என்னை விட்டு தூரமாக போயிட்டா. அவ்வளோதான். பாரு, ஏதோ கொஞ்ச நாளைக்கு அப்படி தான் இருக்கும். விடு, சரியாயிடும். நமக்கெல்லாம் எதுவுமே நடந்துடும் கிடையாது மச்சான். புரியுதா உனக்கு? சாத்திட்டு நம்ம வேலையை மட்டும் பார்க்கலாம் என்ன? டேய் டேய் நில்றா. இப்படி தான் சொல்லுவானுங்க, கட்சியில் அங்கே தான் மனசு போகும். நாம என்ன? எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? மிசோ நல்லா இருக்க. நீ எப்படி இருக்க? எனக்கு என்ன, ரொம்ப சூப்பராக இருக்கேன். வீட்டுக்கு போகலாமா? போகலாம். இப்போ எதுக்கடி சேடாக இருக்க? ஆல்ரெடி எல்லாம் பேசி வச்சது தானே. எதுக்கடி அழுகுற? என்னாச்சு இங்கே பாரு. தெரியல, முடியல. அவ்வளோ பேசினதுக்கப்புறம் கூட என் கையை பிடிச்சி நிறுத்தி ஒரு வார்த்தை கூட அவன் பேசல. அவனுக்கு என்ன சுத்தமாக பிடிக்கல போல. நான் மட்டும்தான் அவனை நினச்சிட்டே இருந்திருக்கல. அவனுக்குள்ள எந்த ஃபீலிங்ஸும் இல்லை மிஸ். நான் தான் தப்பான பிடிச்சிட்டேன். ஃபைனலாக நான் சொல்லிட்டேன் என் மனசுக்குள்ளே இருக்கிறது. என்னை விட்டு போயிட்டான் அங்கேயே தூரமாக. என் பக்கத்தில் தான் இருக்கான், ஆனால் என்னை விட்டு தூரமாக இருக்கான். அழாதடி, ஏண்டி அழுகுற? இங்கே பாரு, அவன் கட்டினதை என்னால் கழட்ட முடியல என் கையால். எனக்கு தெரியல, இதுக்கடுத்து வேற எவனும் எனக்கு தாலி கட்டக்கூடாது. இதை பார்த்துட்டே கூட நான் வாழ்வேன். அவன் எங்கேயும் சந்தோஷமா இருக்கட்டும். சரி அழாதடி, விடு. எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம். நீ ஓவராக மனசை போட்டு குழப்பிக்காத. ஃபர்ஸ்ட் லேண்ட் ஆனாலும் அங்கிளுக்கும் ஆன்ட்டிக்கும் கால் பண்ணி சொல்லு. என்னடி, என்ன தேடிட்டு இருக்கா? இல்லை, என் ஃபோன் இங்கே தான். ஐயோ, என்னாச்சு? ஐயோ, என் ஃபோனு. டே மச்சான், உன் ஃபோன் அடிச்சுட்டே இருக்குடா. என்னடா, குளிய கூட விட மாட்டியா? எங்கே அடிக்குது? என் ஃபோன் என்கிட்ட தானே இருக்கு. டேய், அப்போ இது டேய், இது அவ ஃபோன்றா. இது அவ ஃபோனா? அது எதுக்குடா தூக்கிட்டு வந்து நீ? டேய், ஃப்ளைட் ஏறும் போது வச்சிருவேன்னு கொடுத்தாடா. டேய், ஐயோ, செத்த உங்கள் அப்பங்காரன் தான் அடிக்கிறான். என்ன பண்ணுறது?
என்னடா பதில் சொல்கிறது? ஐயோ, ஒன்று போனால் ஒன்று மாற்றி வந்துட்டே தான் இருக்குது. மச்சான், மீசக்காரை வேற அடிச்சுட்டே இருக்காண்டா. ஃபோன் எடுத்து பேசுடா. டேய், அண்ணத்தடா பேச சொல்கிற? அவட்ட உடுவ சொல்லுவான். என்ன பண்ண சொல்கிற? எனக்கு என்னமோ இவன் தான் உன் மாமனார்னு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு போல. ஒத்தாப்பா வாயிலே குத்த போகிறேன். முட்டுறன்னா சுத்த முட்டு. எனக்கு என்னப்பா உண்மையை சொன்னால் எவனும் யோஜு. சரிடா டே, இது ஓ பஞ்சாயத்து, நீயே பார்த்துக்கோ. நான் எதுக்குப்பா? உங்களுக்கு உள்ள 1000 இருக்கும் ஃபேமிலிக்குள்ள. வாய முட்டு இருக்கவே மாட்டியா நீ? ஓ அடிக்கிறானே. என்ன பேசுறது எப்படா அட்டன் பண்ணுறது? இதோ இப்படிதான். டே மயிறு. ஹலோ ஹலோ தம்பி, அது வச்சுக்கிறேன்டா. போடா விட்டு. டேய், என்ன எதுக்கடா வச்சுக்கிறேன்? போ, ஒன்றுட்டு போனால அவளை வச்சுக்கோ. உனக்கு இருக்கடாட்டு சூத்தடி தான் உனக்கு இன்னைக்கு. தம்பி, என்னப்பா ஏதோ சூனு கேட்டுச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்பா. என்ன ஃபோன் அடிச்சுங்க? அதான். அது இல்லைப்பா, இறங்கினோடனே ஃபோன் அடிக்கிறேன்னு சொன்னீங்க, அடிக்கவே இல்லை. அதான் நானே அடிச்சிட்டேன். என்னப்பா பத்திரமா இறங்கிட்டீங்களா? அது இறங்கிட்டோம்ப்பா, இறங்கிட்டோம். இறங்கிட்டோம். சரிப்பா நல்லது. சரி, பிள்ளை இருந்தால் சத்த ஃபோனை கொடுக்குறீங்களா? அதுக்கிட்ட 2 வார்த்தை பேசுகிறேன். ஐயோ, அவ தூங்கிட்டு இருக்காளா? என்ன கழுதைக்கு இவ்வளோ நேரம் தூக்கம்? ஃப்ளைட்டில் வரும்போது தூங்கிட்டு தானே வந்திருப்பா. ஐயோ அங்கிள், இல்லை அங்கிள், ரொம்ப தூரம் ட்ராவலில், அதான் அவளுக்கு. அம்மாடி, ஏன்டா என்ன அடிக்கிற? அவளுக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கும், அதான் தூங்கிட்டு இருக்கா. அவன் எழுப்புனதும் நான் ஃபோன் கொடுக்குறேன். சரிப்பா நல்லா பார்த்துக்கோ. என்ன வீட்டுக்குள்ளே வளர்த்த பொண்ணு, கொஞ்சம் பார்த்துக்கோ. சரிங்க அங்கிள். என்னது? இல்லைப்பா, பார்த்துக்கிறேன்ப்பா. சரிப்பா வைக்கிறேன். நீயும் படுத்து தூங்க. சரிப்பா. மச்சான், என்னடா சொன்னா மீசக்காரன்? உன்னை படுவை போட்டு பழகணும்னு சொன்னான். டேய், என்னடா பண்ணுற? குத்தா சாவுடா. டேய், உன்னை அட்டன் பண்ண சொன்னானுங்களா ஃபோனை? பண்ண சொன்னேனாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே போட்டு ஏஜேவை செம்மையாக அடிச்சிட்ருக்கான். ஸோ ஏஜேவை சும்மா இல்லாமல் பயங்கரமாக 2 பேர் சண்டை போட்டுட்ருக்கானுங்க. டே மச்சான், அவளை போய் எங்கடா தேடுறது? என்னாண்ட கேட்டேனே, எனக்கு எப்படா தெரியும்? நீ தானே அவளை அனுப்பி விட்ட. டே, எனக்கு என்னடா தெரியும் இந்த பிரச்சனை வரும்னு சொல்லி? பூனாலும் தொல்லையாக ஏதாவது ஒன்று நிற்கிது அவள் பிரச்சனையில். ஐயோ போச்சடி, அப்பா கால் பண்ணியிருப்பாரு யாரும். சத்தம். இப்போ எப்படி ஃபோனை வாங்குறது? போச்சு. நான் ஒரு பக்கம் அவன் ஒரு பக்கம் இருக்குதுன்னு தெரிஞ்சா என்ன நினைப்பாங்க வீட்டில்? இப்போ எதுக்கு டென்ஷன் ஆகுறேன்? எனக்கு என்னமோ அகைன் நீங்கள் மீட் பண்ணுவீங்கன்னு தோணுது. நிஜோ, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அவன் உன் வாழ்க்கையை பார்த்துட்டு போயிருந்தேன் அப்படியே சொல்லிட்டான் தெளிவான். நாங்கள் எப்படி மீட் பண்ணுவோம்? நல்லா யோசிச்சு பாரு. நீ இந்தியா, இங்கே இருக்க. அவன் கொரியா, அங்கே இருந்தான். எப்படியோ அன்எக்ஸ்பெக்டடாக மீட் பண்ணிங்கல்ல? ஆமாம். இப்போ நீ இங்கே இருக்க பூசானில், அவன் இங்கே இருக்கான் சியோவில். ஜஸ்ட் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தாண்டி அப்படின்றதுக்குள்ளே மீட் பண்ணிடலாம். இப்படியே கனவுல தான் மீட் பண்ண முடியும். நீ வேற சும்மா இரு. நீ வேணா பாரு, அகெயின் உன்னை மீட் பண்ண தான் போகிறான். பார்க்கலாம். ஏய், ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, கிராக்கர்ஸ்லாம் வெடிப்பாங்கல்ல, நம்ம அங்கே போய் ஜாலியாக வேடிக்கை பார்க்கலாம். சரியா? இதெல்லாம் ஃபீல் பண்ணாத. அங்கிள் ஆண்டிக்கே என்னோட மொபைல்லேருந்து பேசிக்கோ. அப்புறமா ஏதாச்சும் சமாளிச்சுக்கலாம். சரிடி. நிஜோ, உண்மையிலே நான் அவனை மீட் பண்ணுவேனா? ப்ராமிஸாக மீட் பண்ணுவேன். வா. சரி, எனக்கு ஓகே தான். டேய், என்னடா யோசிக்கிறேன்ட்டு சட்டை பேண்ட்லாம் போட்டு கிளம்பிட்டேன். ஏன் உனக்கு தெரியாதா? எந்திரிச்சு கிளம்புனாயே, இன்னைக்கு பூசான் வரைக்கும் போகணும். தெரியுமா தெரியாதா? நீங்கள் அங்கே ஃபங்க்ஷன் இருக்குது, கிராக்கர்ஸ்லாம் வெடிப்பாங்க, போய் ஃபோட்டோ எடுக்க வேணாமாடா? ஐயோ ஆமல்ல, ஜாகி அப்போதையே சொன்னான், மறந்துட்டோண்டா. டேய் இருறா, நானும் குளிச்சுட்டு அப்படியே கிளம்பி வரேன். சீக்கிரம் தொலை. இந்த ஃபோன் என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி, அடுத்து அடித்தாலும் நம்மளே பேசிக்கலாம். மச்சான், நான் ஒன்று சொன்னால் தப்பாக நினைக்க மாட்டியே? என்ன? அது நீ சொல்கிறத பொறுத்து. என்கிட்ட உதவாங்காத மாதிரி ஏதாவது சொன்னேன்னா நல்லது. இல்லை மச்சான், வேணாம், விட்றா. இல்லை சொல்லு. என்னடா?
எனக்கு என்னமோ நீங்கள் மறுபடியும் சந்திப்பீங்களோன்னு தோணுதுடா. ஆ அப்படியாடா? தோணுதா? தோணுதா? குத்தா என்னடா பண்ணுறடி ஜெகே? இதெல்லாம் தப்புடா. தப்புன்னு பிடிச்ச விட்றா டே உன்னை. இங்கே வா. இல்லை வாண்ணா போ. வாடா டே. உனக்கு தோணுதாடா அகைன் மீட் பண்ணுவோன்னு? நக்கு சும்மா தான் சொன்னேன். என்ன வந்துட்டான் அடிச்சுட்டு போடா டேய். ஒரு வேளை மீட் பண்ணுவோமா? அவன் எங்கே போயிருக்கானே தெரில. இல்லை இது வார சே. இப்போ ஒரு ஈவினிங் டைம் போல் பூசானில் ஒரு பிளேஸில் அழகாக பட்டாசுலாம் வெடிச்சிட்ருக்காங்க. நீங்கள் நின்று அப்படியே அழகாக வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க. மேலே ஒரு டாப்பும் கீழே ஒரு ஸ்கர்ட் போட்டிருக்கீங்க. ஒன் சைடாக பின்னி ஜடை வேற முன்னாடி போட்டிருக்கீங்க. நீங்கள் எப்பயும் போல தான் இருக்கீங்க அழகா. மிசோ அழகாக இருக்குதுலாம். செம்மையாக இருக்குல்ல. போன தடவை ஜிமின் கூட வந்தேன், செம்ம அழகாக இருந்துச்சு. இதை விட கலர் கலராக வெடித்தாங்க. இந்த தடவை என்ன பண்ணுறது, அவனுக்கு ஏதோ ஒர்க்குன்னு போயிட்டான். அவன் கூட வந்திருக்கேன். செம்மையாக இருக்காங்க பாரு. நான் ஃபோட்டோ எடுக்கிறேன். ஏன்டி இப்படி இருக்கா? ஒன்றும் இல்லடி விடு. நீ அதே நினச்சிட்ருக்காத. அங்கே போகலாமா? இல்லடி, கொஞ்ச நேரம் இந்த ஃப்ரிட்ஜ்கிட்டே நிற்கிறேன். அப்புறமா நான் வரேன், நீ கீழே இறங்கிப்போ. தெரியாத ஊர், இங்கே நிற்க போறியா? வா என் கூட. இல்லை நான் நிற்கிறேன், நீ போ. சரி ஓகே, இங்கே நிற்கணும்னா ஓகேடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நின்று அப்படியே வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க. இப்போ எங்கே இருப்பான்? நம்மளை நினப்பானா? நம்ம நினப்பெல்லாம் அவனுக்கு எதுக்கு வரப்போகுது? அதெல்லாம் வராது. ஓவர் திங்கிங் பண்ணாதடி. என்ன பண்ணுறது? ஓய் பாப்பா, என்னங்க என்ன தனியாக நின்று புலம்பிகிட்ருக்க? யார் இவனுங்க? ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, யார் நீங்கள்? இங்கே பாடுறா, ஃபிகரு நல்லா தான் இருக்குது, அதர் கண்ட்ரி போல். இடியட், அறிவில்ல? சிகரெட் போக்க எடுத்து மூஞ்சில் விடுற புண்ணா? சும்மா சொல்லக்கூடாது, அழகாக தான் இருக்க. என்னடா டே ஃபிகராக இருக்காடா. மரியாதையாக போயிடுங்க, ஆல்ரெடி செம்ம டென்ஷனில் இருக்கா. விடுங்கடா. தள்ள உரசாத. என்னடி உரச தானே செஞ்சோம். வேறு என்ன பண்ண நாங்கள்? இங்கே பாரு, மரியாதையாக விட்டுரு. தள்ளுறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்பீடாக நடக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஆக்சுவலாக அது ஒரு ஃப்ரிட்ஜ் மாதிரி இருக்குது, அதை தாண்டி எப்படி நடந்து போகிறீங்க? இப்போ எதுக்கு இவ்வளோ ஸ்பீடாக போகிறேன்? நீ எங்கே போனாலும் விட மாட்டோம். நில்றி. இங்கே பாரு, வேணாம், ஃபோனு கிட்ட வராத. அவ்வளோதான், நான் கத்திடுவேன். கத்து. நீ கத்துனா எவனும் கேட்க மாட்டான். எல்லாரும் கீழே ஃபங்க்ஷன் மூடில் இருக்காங்க. நம்ம வேறு மூடுக்கு போவோமா? இங்கே பாரு, வேணாம். என்ன பண்ணுற? கையை விடு, கையை விடுன்னு சொல்கிறல்ல. சொன்னா ஓவரா பண்ணிகிட்ருக்கேன். நில்றி. நாங்கள் வேறு என்ன கேட்குறோம்? ஏதாச்சும் உங்ககிட்ட கேட்டோமா? நாங்கள் பாட்டில் தானே உன்னை ரசிச்சுக்கிட்டு இருந்தோம். சரி, ஒன்றும் வேணாம். இதோ ஒரு சின்ன கிஸ். 4 பேரும் ஒரு தடவை மட்டும். பாரு, வானம் போகணும், விட்டுன்னு சொல்கிறல்ல. பாரு, வானம் விட்டுரு ப்ளீஸ். என்னை விட்டுரு ப்ளீஸ், என்னை விட்டுரு. எனக்கு இந்த ஊரை பற்றி எதுவுமே தெரியாது, நான் எங்கே போவேன்னு கூட எனக்கு தெரியாது. ப்ளீஸ் விடு, ப்ளீஸ் விட்டுருங்க ப்ளீஸ். என்னடி? என்ன? ப்ளீஸ் விடு ப்ளீஸ். ஒரே ஒரு முத்தம். வேணாம் வேணாம் ப்ளீஸ். கையை போடுறா, ஆட்டிகிட்டே இருக்கா. நீ தலையை பிடி ப்ளீஸ். ப்ளீஸ் வேணாம் ப்ளீஸ். ப்ளீஸ் வேணாம் ப்ளீஸ். யாரா? கொத்தா என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க? டேய், எவ்வளோ திமிரு உனக்கு? ஷோமலே கை வச்சிருப்பியா? ஐயோ, டேய் கண்ணுடா. அப்போ ஏஜ் என் கீழே இருக்க மண் எடுத்து அவனோட கண்ணில் தூவிட்டு, டே மச்சான் ஓடலாம் வாங்கடா. இப்போ ஜேகேவை நீங்களும் பார்த்துட்டே இருக்கீங்க. இப்போ ஜேகே அப்படியே அவனோட கையை கொடுக்குறான், நீங்கள் உங்கள் கையை கொடுக்குறீங்க. 2 பேரும் அங்கேருந்து அப்படியே ஓட ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அந்த பாவிங்களா, என்னை விட்டு வேறு ரூட்டில் ஓடுறாருங்க பாரு. டேய் தடி மாட்டு நான் இங்கே வேற பின்னாடியே துரத்துறாடுங்க. டேய் கத்தலே, நீ தான் என்னை காப்பாற்றணும். இவ்வளோ ஸ்பீடாக ஏன்டா கூப்பிட்டு போகிறேன்? மெதுவாக கூப்பிட்டு போயேன். இவ்வளோ ஸ்பீடாக ஓடலண்ணா வந்துடுவானுங்க. நல்லா ஃபைட் மாதிரிலாம் போட முடியாதுண்ணா, ஆல்ரெடி செம்ம டயர்டாக இருக்கேன். டே கொஞ்சம் பார்த்தாது கூப்பிட்டு போடா. இப்படி ஓடுறேன், என்னால் முடியல. வெண்ண தூக்கிட்டு போவா, நல்லா தான் இருக்கும்.
உனக்கு ஓடி ஏ நில்லுங்கடா, அடிக்காம விட மாட்டேன். ஏ கிட்ட வந்துட்டான் தெரியுதுல, அப்போ சீக்கிரம் ஓடி வா. ஐயோ என்னால் முடியலடா, முடியவே இல்லை ஜெக்கி, இங்கே வா அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரீக்கு பின்னாடி அப்படியே ஒளிஞ்சுக்கிறீங்க. ஸோ அவன் உங்கள் பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக இருக்கான். 2 பேருக்கு செம்மையாக மூச்சு வாங்குது. 2 பேரும் ஒருத்தர் அப்படியே பார்த்துக்கிறீங்க. டி உனக்கு ஒரு வேலை மயிர இருக்காதா? ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்கிட்டே தான் இருப்பேன். சனியா மாதிரி அதில் தான் நான் உன்னை மீட் பண்ணுறேன். நான் நினச்சி கூட பார்க்கல நீ என்ன காப்பாற்றியா வந்த. அப்போ மிஸ்ஸா சொன்னது உண்மைதான், நமக்குள்ள ஏதோ இருக்க போல, அதான் மீட் பண்ணிட்டோம். ஐயோ மார்னிங் தான் என்னை விட்டு போனா, ஈவினிங் என்கிட்டே வந்துட்டான். அச்சோ என்ன பார்க்குற? இல்லை 2 பேரும் இதுக்கடுத்து பார்த்துக்க மாட்டோன்னு போனோம், அகைன் மீட் பண்ணிட்டோம்ல, அதான் எனக்கும் தெரில. சுற்றியும் கிட்டே தான் வந்து நிற்கிது. எனக்கும் தெரிலடி என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு. என்ன பண்ணுறது, என் கண்ணிலே மாட்டி தொலைகிறேன். அதுதான் விதியாக இருக்கும் போல். என்ன? இல்லை ஒன்றும் இல்லை, அவனுங்களாம் போயிட்டானுங்க, கிளம்பு. எங்கே கிளம்புன்ற? இவ்வளோ தூரம் கூப்பிட்டு ஓடி வந்துட்டு இதுக்கடுத்து எங்கே நான் போகிறது? கிளம்புன்னு சொன்னது தனியாக இல்லை, என் கூட கிளம்புன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு முன்னாடி நடந்து போகிறான். இங்கே சிரிச்சிட்டே அப்படியா சொன்னேன்? அப்புறம் என்னை விட்டுட்டு போனல, தயவு செஞ்சு தொணன்னு பேசாத என்ன, அதுக்கப்புறம் இங்கேயே விட்டு போயிடுவேன். சரி நான் அதுவும் ஆரம்பிக்கலாம். எங்கே போகிறோம்? உனக்கு தெரிஞ்ச இடத்துக்கா இல்லை நீ தங்கி இருக்கிற இடத்துக்கா? இப்போ தானே சொன்ன தொணன்னு பேசாதன்னு சொல்லி வா அப்படின்னு சொல்லி மெட்ரோ ஸ்டேஷன் தான் கூப்பிட்டு போகிறான். அங்கே டிக்கெட்லாம் வாங்கிட்டு இப்போது ட்ரெயினில் போயிட்டுருக்கீங்க. செம்மையாக இருக்கு. ஐயோ இவ்வளோ க்ளோஸாக அவன் கூட. ஐயோ முன்னாடி என்ன? ஒன்றும் இல்லை, சிடு மூஞ்சி. நானே எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன். வேறு இப்போ ஃபைனலாக ஜேகே அவனை ஒரு ரூமுக்கே கூப்பிட்டு வந்துடுறான். ஷோபா இதான் ஒரு ரூமா? செம்ம அழகாக இருக்குது. பசங்க ரூம்னா அப்படி தான் இருக்குமோ? இது உன் ஃபோட்டோ தானே? என்ன தொட்டு தானே பார்க்க போகிறேன், எதுக்கு கையை பிடிக்கிற? இப்போ சடியை உட்காரு, என்ன சும்மா தொணன்னு பண்ணாமல் மூட்டை உட்காரு. ரொம்ப தான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பெட்டில் உட்காந்துருக்கீங்க. அப்போ கரெக்டாக உனக்கு ஒரு கால் வருது, அதை அட்டன் பண்ணிட்டு மயிறு எங்கடா போய் தொலைஞ்ச, எங்கே போனேன்? உள்ளா வச்சு சங்கிலே மிதிக்கணும்டா. என்ன மட்டும் ஃபிகர் வந்ததும் தனியாக கழட்டி விட்டு ஓடி போயிட்டல. சரி எங்கே இருக்க? எங்கேயா? நான் பெகு வீட்டில் இருக்கேன். மார்னிங் வந்துடுவேண்ணே, மூட்டு ரூல்லே தூங்கு. ஒரு நிமிஷம், அந்த பொண்ணு உன் கூட தானே இருக்கு? இல்லையா, அவளாம் அங்கேயே கழட்டி விட்டு வந்துட்டான். மச்சான் கட் பண்ணிட்டான். உங்கள் எனக்கு தெரியாதா உன்னை பற்றி? உள்ளதான் வச்சுருப்பான் புல்லுக்கு மூட்டை. நீங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற சிப்ஸ் எடுத்து சாப்பிட்டுட்டே அவனை பார்க்குறீங்க. எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது. அப்படியே ஹெட்டை சாய்ச்சிட்டு யோசிச்சுட்டே இருக்கான். அப்போ தான் பார்க்குறீங்க அவன் பாக்கெட்டில் உங்கள் மொபைல் இருக்குது. என் மொபைலு. சாமி நல்லா வேலை நீ ஞாபகப்படுத்தினேன். இந்தா உங்கள் அப்பங்காரனை கடிச்சு பேசு. வந்ததும் தாலி அறுத்துட்டான். என்ன அப்பா பேசினாரா? என்ன சொன்ன? ஐயோ ஒன்றும் இல்லை, நீ தூங்குறன்னு தான் சொன்னேன், பேசு. ஹலோ, என்ன அங்கே போனதும் தூக்கமா உனக்கு? அப்பா இல்லைப்பா, டாய்லெட்டில் தூங்கிட்டேன். சரி சொல்லுங்க என்ன எல்லாம் போய் வசதியாக தானே இருக்கு? வசதியாக தான்ப்பா இருக்கு. சரிப்பா. சரி வைக்கிறேன். அப்பா நல்ல வேலை, என் ஃபோன் கிடைக்காம எப்படி சமாளிக்க போகிறேன்னு நினச்சேன். என் ஃப்ரெண்டாக அப்போவே சொன்னான், கண்டிப்பாக நம்ம மீட் பண்ணுவோன்னு சொல்லி. இல்லை ஒன்றும் இல்லை, எனக்கு பசிக்குது. அதுக்கு நான் என்ன பண்ணுறது? காட்டுக்குள்ளே இருக்கும்போது நம்ம அங்கே மாட்டியிருந்தோம். பக்கத்தில் கடை இல்லை, சமைச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு பொருளும் இல்லை. இருந்தாலும் நீ பழம் பறிச்சிட்டு வந்து எனக்கு கொடுத்த. அதில் ஒரு லாஜிக் இருக்குது. நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறதுல. இங்கே உன் வீடு தானே,
ஏதாவது பண்ணி கூட இரு, நான் ஆர்டர் போடுறேன். இவன்னா ப்ரப்போஸ்லாம் பண்ணியிருக்கோம், அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறான். அவன் மாட்டுக்கு இருக்கான். ஒரு வேளை நம்ம பேசுவோன்னு எதிர்பார்ப்பானோ? என்ன பண்ணுறது, வெக்கத்தை விட்டு நம்ம தானே சொல்லிகிட்ருக்கோம். இதே நம்மளே கேட்கலாமா? என்ன இந்தா. என் முகரையில் என்ன இருக்குது, மூட்டு தின்னு. ரொம்ப தான் பண்ணுற. நாளைக்கு என் ஃப்ரெண்டை வர சொல்லி நீ கிளம்பி போயிடுன்னா என்ன? அப்போ அவ்வளோதானா? என்ன அவ்வளோதானா? ஒன்றும் இல்லை. ஜேகே, என்னடி போனக்கு பிரச்சனை? மூட்டு தின்ன சும்மா நோய் நோய் நோயின்ட்டு. இப்போ சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு 2 பேரும் பெட்டில் உட்காந்துட்ருக்கீங்க. இவன் ஆரம்பிக்கவே மாட்டான், நம்ம தான் ஆரம்பிக்கணும். ஜேகே, என்னடி தூக்கம் வந்தால் தூங்கண்ணா, நான் கீழே படுத்துக்கிறேன், ஒரு நிமிஷம் இரு. நான் போகும்போது உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னேன்னு, அதை பற்றி என்கிட்ட கேட்கவே மாட்டேன். என்ன சொன்னேன்? நான் தான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணல, நீ ஆன்சரே பண்ணல. நான் எவ்வளோ உருக்கமாக பேசினேன், எல்லாத்தையுமே பேசினேன். என் மனசில் இருக்கிறத ஃபுல்லாக அப்படி கொட்டு பேசினேன். உனக்காண்டி, உன்னை அவ்வளோ பிடிக்கும், அவ்வளோ பிடிக்கும், லைஃப்லாம் உன் கூட இருக்கணும், உன் ஃபேமிலி என் ஃபேமிலியாக மாற்றணும், எவ்வளோ என்னென்னமோ பேசினேன். நீ ஒரு ஆன்சர் கூட பண்ணாமல் அப்படியே இருக்கேன். அப்போ ஜேகே திரும்பிட்டு என்ன கேட்டேன்? ஆன்சர் பண்ணாமல் இருக்கன்னு கேட்டேன். ஏன்? எனக்கு டைம் கொடுத்தியா? என்ன? இல்லை, எனக்கு டைம் கொடுத்தியான்னு கேட்டேன். நான் என்ன பேச வரேன், ஏதாச்சும் டைம் கொடுத்தியா? வந்த, ப்ரப்போஸ் பண்ண, கிஸ் பண்ண, அப்புறம் நீயே போயிட்ட. நான் என்ன பண்ணுறது? அது வந்து நான் அப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை. நீ ஏதாவது என்ன தப்பாக நினச்சிருவியோ, அதுக்காண்டி அங்கேருந்து போயிட்டேன். எனக்கு தெரியும் என்னோடய ஆன்சர் என்னென்னு தெரியும். உன்னோட ஆன்சர் நீ என்ன பண்ணியிருப்பேன்னு தெரியும். அப்படியா? என்ன பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன்? சொல்கிறேன். எப்படியும் சரி விடு, எதுக்கு என் வாயில் கேட்டுட்டு என்னை நோகடிக்குன்னு என் வாயில் கேட்பேன். இல்லை பரவாயில்ல, சொல்லு என்ன பண்ணியிருப்பேன்? நான் என்ன பண்ணியிருப்பேன்? நீ சரியான தொல்லை, எப்போ பாரு நொய்யன்னு பேசிகிட்டே இருக்க. உன் கூட இருந்தாலே தொல்லை டார்ச்சலாக இருக்குது. உன்னெல்லாம் எப்படி கூட வச்சுருப்பேன்? நோன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லியிருப்பேன். கரெக்டு தானே? என்ன ரியாக்ஷன் இல்லை? சிரிக்கிறானா? ஐயோ, இப்போ நான் என்ன சொன்னேன்னு சிரிக்கிறான். என்ன? அது ஒன்றும் இல்லை, கரெக்டாக தான் சொல்கிறேன். அப்படி தான் சொல்லியிருப்பேன். பாத்தியா, இதுக்கு தான் உங்ககிட்ட நான் சொல்கிறதே இல்லை. இத்தனை டைம் நம்ம மீட் பண்ணுறோன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? உனக்கும் ஏதோ ஒரு ட்ராக் இருக்குன்னு அர்த்தம். இது கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். நீங்கள் அப்படியே ஃபேஸை திருப்பிட்டு, இவனுக்காக கடல் கடந்தெல்லாம் வந்தோம்ல, ஏன் தப்பு தான். பேசாமல் இந்தியாவிலே இருந்திருக்கலாம் ஜாலியாக. அந்த சொட்ட மண்டியனை கல்யாணம் பண்ணியிருந்தாலும் நிம்மதியாக இருந்திருக்கலாம். மனசுக்குள்ளே தேவையில்லாமல் ஃபீலிங்ஸ்லாம் போட்டு வளர்த்துட்டு இப்போ என்ன வாய்ஸ் கிட்ட கேட்குது? திரும்ப என்ன இவ்வளோ பக்கத்தில் இருக்க? லூஸு, சரியான லூஸுடி நீ. குறுகின்னு சொல்லலாம் உன்னெல்லாம். இங்கே பாரு. அமைதியாக இருந்துரு. உன் மேலே செம்ம கோவம் வருது, இன்னொரு பக்கம் கோவமும் பட முடியல. ஏண்டி எப்பயுமே அப்படி தான் இருப்பியா லூஸு மாதிரி? என்ன பேசுகிறேன்? இப்போ எதுக்கு இவ்வளோ கிட்ட இருக்க? தள்ளு. உனக்கு தான் என்ன பிடிக்காதுல்ல, தள்ளு. ஆமாம், பிடிக்காதான். ஆரம்பத்தில் பிடிக்கலன்னா புரியலை. நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் பாருடி, அப்போ பிடிச்சி என் சனி அப்படின்னு நினச்சேன். அந்த காட்டுக்குள்ளே இருக்கும் போது கூட கடுப்பாக இருந்துச்சு.
ஆனால் அப்பப்போ க்யூட்டு மயிரா பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணி மயிடுவேன் அப்படி தானே? ஆ என்ன பாக்குற? ஆ அப்போ கூட விடு. உனக்கு தாலி கட்டும் போது என் மனசுக்குள்ள என்ன இருந்துச்சுன்னு நீ கேட்டல. என் மனசுக்குள்ள ஒன்றுமே இல்லடி. ரொம்ப பிளாங்காக தாலி கட்டினேன். எனக்கு தெரியும் அதை கட்டினா கல்யாணம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி. நான் நினச்சிருந்தா அன்றைக்கே இல்லை அப்போவே உங்கள் அப்பாட்ட எல்லாம் உண்மையும் சொல்லிடுங்களாம். தெரியல, உன்னை காப்பாற்றணும்னு நினச்சி நான் கட்டல. எனக்கா தோணுச்சு உனக்கு கட்டணும்னு, அதான் கட்டினேன். அப்புறம் உன் ஃபேமிலி, சத்தியமாக சொல்கிறேன்டி, சின்ன வயசில் ஒன்றுமே இருக்காது. அம்மா அப்பான்னு யாரையுமே கூப்பிட தோணாது. எனக்கு தோன்ற அளவு யாரும் இல்லை. நான் ஃப்ரெண்ட்ஸு அவ்வளோதான். ஒரு மாதிரி அண்ணாதையா. அப்போ நீங்கள் வாயில் கை வச்சுட்டு யார் சொன்னா நீ அண்ணாதன்னு சொல்லி? எங்களை விட்டு நீ போயிருந்தா கூட நான் உங்களை பற்றி தான் நினச்சிட்டு இருந்திருப்போம். இதுக்கடுத்து இந்த வார்த்தையில் யூஸ் பண்ண உனக்கு கொண்டுருவேன். என்ன நீ அண்ணாத இதெல்லாம் பேசிகிட்டு இருக்க? சரி ஓகே, உனக்கு என்னை பிடிக்கலைன்னா சொல்லிடு நேரில், பிடிக்கல அப்படின்னு சொல்லி. அதுக்காக நீ அண்ணாதா அப்படிலாம் சொல்லாது. உனக்காக எங்கள் அம்மா எங்கள் அப்பா எங்கள் குடும்பம் எல்லாருமே இருக்காங்க, அதை தாண்டி நானும் இருப்பேன். உனக்கு ஒரு இதாக பார்க்க பிடிக்கலன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாம். அதுக்காக நீ இப்படிலாம் சொல்லாத. இப்படிலாம் நீ பேசாத. எதுக்கு நீ இப்படிலாம் பேசுகிற? ஜேகே, I love you டி. ஜேகே, I love you. I love you so much. ஜேகே, I love you so much. நிஜமாவா? எனக்கா லவ் யூவா? நீயா சொல்கிற? இந்த வெள்ளமாவா எனக்கு லவ் யூ சொல்லுது? ஆமாண்டி, இந்த வெள்ளை மாவு தான் இந்த கோதுமை மாவு லவ் யூ சொல்லுது. ஐ லவ் யூ. இரு அண்ணா, இருடா. எப்படி பிடிச்சிச்சு சொல்லு, உண்மையை சொல்லு, எப்படி பிடிச்சிச்சு? அப்போ ஜேகே அப்படியே அவங்கள பிடிச்சி கிட்ட இழுத்து எப்படி பிடிச்சிச்சுன்னா, ஜேகே என்ன பண்ணுற நிக்கிட்ட போய் என்னடி அப்படியே அவனை எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் உன் இடுப்பை பிடிச்சி தூக்கும்போது ஜேகே இடுப்பு சும்மா அப்படி இருந்துச்சுடி, மயிராக இருந்துச்சு அந்த ஃபீலிங்லாம். செகண்ட் டைம் அந்த காட்டுக்குள்ளே இப்போ தெரிஞ்சிச்சு பாரு நச்சுன்னு. அப்படியே போய் என் ஃபேஸ் எடுத்துகிட்டு போய் சிக்கி என்ன பண்ணுற? ஒன்றும் நீ எக்ஸ்பிளைன் பண்ணவே தேவையில்ல, எந்திரி. இல்லை நீ கேட்டால் நான் சொல்லணும். அப்படி இருந்துச்சு. ஐயோ, தேர்ட் டைம் அந்த சாங்கு அப்படியே உன் நெக்குக்கிட்ட வந்து சிக்கி இப்படி கொடுத்தேன் பாரு. ஓ ஸ்மெல்லு மயிறு ஃபீல்றி. அதெல்லாம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? உண்மையான ட்ரகுனா அதுதான். அன்றைக்கே எல்லாத்தையும் அவுத்து போட்டு பண்ணியிருப்பேன். ஆனால் என்ன பண்ணுறது, எல்லாமே தடுத்துருச்சு என்னைய. ஆனால் இன்றைக்கி நீ என்னை விட்டு தூரமாக போயிடுவேன்னு நினச்சேன்டி. ஆனால் திருப்பி என்கிட்டயே வர. நீ எங்கே போகல, அதான் என்கிட்டயே வர. எனக்கு தெரில ஏன்டா இந்தியா போகணுன்னு இருந்தேன். ஆனால் இப்போது அங்கே போனது எவ்வளோ நல்லதுன்னு இப்போ தான் புரியுது. அழகான ஃபேமிலி, அழகான ஃபிகரு, என் ஒய்ஃபு. என்ன சொன்ன? ஒய்ஃபா? ஆமாண்டி. அப்போ அவன் அப்படியே உங்கள் ட்ரெஸ்க்குள்ளே கையை விட்டு அந்த தாலியை வெளியே எடுத்து சிக்கி என்ன பண்ணுற? டிஷர்ட் இது கட்டியிருக்கேன்ல, அப்போ நான் உன் புருஷன் தானே? புருஷன்தான். அதில் போதும். உண்மையிலே நீ தான் பேசுறியா? நம்பவே முடியல. எப்போ பாரு சிடுன்னு திட்டிகிட்டே இருப்பேன். இப்போ என்ன ஒரே ரொமான்டிக்காக கொஞ்சிற? சரி போதும், தள்ளு. என்ன என்ன எத்தனை டைம் நான் உன்னை வர்ணித்து பேசியிருப்பேன். அப்போல்லாம் என்னை சிடுன்னு தள்ளிட்டு இப்போ நீ வர்றப்ப நீ நான் இழிச்சிட்டு கொடுக்கணுமா? தள்ளு. வேணாம், நம்ம 2 பேரும் சேரவே வேணாம். நான் காலையில் எழுந்திரிச்சோடனே நீ சொன்னல என் ஃப்ரெண்டு கூடயே போகிறேன். விடுடா பொறுக்கி. என்ன போயிடுவியா? என்னால் போக முடியாதுடி. ஏன் போக முடியாது? நான் போக முடியாது. நான் போவேன். எப்படி போவேன்? நான் போவேன். நடக்க முடியாதானே போவேன்? நான் நடந்து போவேன். எப்படி நடக்க முடியும்? அந்தளவு இடுப்பை உடச்சிட்டா
எப்படி நடப்ப? சிக்கி சிக்கி என்ன பேசுற? தள்ளு தள்ளு. ஏ நமக்கு ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்கலடி. நம்ம கல்யாணம்லாம் முடிஞ்சிச்சு. என்னம்மா டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க உங்கள் வீட்டை. அந்த வீட்டை பார்த்தே எனக்கு ஒரு மாதிரி ஆச்சுடி, அந்த ரூமை பார்த்து. சரி இன்னைக்கு கொண்டாடலாமா? வேணாம், இப்போ தானே லவ் சொல்லியிருக்கோம், இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம். அதெல்லாம் போக முடியாது, இன்னையே நம்ம கொண்டாடுறோம். சரியா? இது என்னடி டிஸ்டர்பன்ஸா? யோ சீக்கி, சீச்சி கையடு. அங்கே என்ன பண்ணுற? நல்லா இருக்குடி, அப்படியே பால் மாதிரி. சீ பொறுக்கி, கையடு சீக்கி. டிஷர்ட் மேலே தானே வைக்கிறேன். டிஷர்ட் மேலே தானே வைக்கிறேன். சிக்கே வேணாம், பயமாக இருக்குது, வேணாம். யாரு உனக்கு பயமாக இருக்குது? ஏன்டி என் கையை தொட்டு தொட்டு கொஞ்சினா தானே நீ? கொஞ்சல்ஸ்லாம் பண்ணுவேன், ஆனால் இதெல்லாம் பயமாக இருக்குது. அதெல்லாம் பயமாக இருக்காது, இரு. ஜிக்கே வேணாம், ஜிக்கே ஜிக்கே வேணாம். ஜிக்கே ஐ லவ் யூ டூடி. ஜிக்கே ஜிக்கே ஐ லவ் யூ. ஜேகே அப்படியே உங்களை பெட்டில் போட்டு புரட்டிட்டு இருக்கான், அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப பயங்கரமாக ரப் பண்ணுறான். ஜேகே என்ன நீ இப்படி பண்ணுற? முரட்டுத்தனமா? எனக்கு அங்கங்கே வலிக்குது. வலிக்கட்டும் எனக்கு என்ன? ஏன்டி எவ்வளோ தொல்லை பண்ணியிருக்கேன், அதுவும் இந்த வாய் தொண்ணு பேசிகிட்டே தான் இருக்கும். இப்போ பேசு. இப்போ பேசுடி. இப்போ என் தம்பி கூட பேசுறியா? சீ பொறுக்கி. அண்ணா புரிஞ்சிருச்சா? இந்த லூஸுக்கு இதெல்லாம் புரியும், அதெல்லாம் எனக்கு எல்லாமே தெரியும். என்னென்ன சின்ன பாப்பா நினச்சியா? இல்லையே, நீ நல்லா பெரிய. சிக்கே இப்போ பண்ணியே ஆகணுமா? பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறான். நீங்கள் பேனு பார்க்குறீங்க. ஜேகே அதை பார்த்துட்டு என் கையை பார்த்தாலே பேனு பார்ப்பேன், இப்போ ட்ரெஸ்ஸை வர கழட்டிட்டேன், சும்மா நச்சுன்றீங்கல்ல, என்ன சைட் அடிக்கிறியா? ஐயோ இந்த பையனை எனக்கு ஓகே சொன்னா நம்பவே முடியல. ஜேகே என்னது இது இப்படி இருக்கு? ஐயோ அப்படி பாங்கடி, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. சீ பொறுக்கி, எப்படி டீஸ் பண்ணுறேன் பாரு, போடா. சரி நான் மட்டும் இப்படி இருக்கேன், நீ மட்டும் ரசிக்கிற, நான் ரசிக்க வேணாமா? எனக்கெல்லாம் இப்படி ஒன்றும் இருக்காது, கட்டுக்கட்டா. நீ தள்ளு. இருக்கா இல்லையான்னு நான் பார்த்து சொல்கிறேன், தள்ளு. சிக்கி வேணாம். ஜேகே ஐயோ என்னாடி இது, சும்மா அப்படியே 2 நிலவை தூக்கி இங்கே வச்சிருக்க. சிக்கே என்ன பண்ணுற? உங்களாம் முத்தம் கொடுக்காது, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு சிக்கே. ஒரு மாதிரியாக தான் இருக்கும். சிக்கே வேணாம், எனக்கு வேணுமே. எல்லாம் அப்படியே கையில் போட்டு பழிக்குது சிக்கே, மெதுவா. இதெல்லாம் உனக்கு ஓவரு. ப்ரப்போஸ் பண்ணி கொஞ்ச நேரத்துல உனக்கு இதெல்லாம் வேணுமா? நீ லவ்வராக ப்ரப்போஸ் பண்ணியிருந்தா ஓகே, என் பொண்டாட்டியால் ப்ரப்போஸ் பண்ண, அதெல்லாம் வேணும் தான். பண்ணலாமா? ஜேகே பண்ணலாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறான். உங்களுக்கு ரொம்ப பெயினாக இருக்குது, ரொம்ப கத்துறீங்க. பொறுக்கி இன்றைக்கே போகிறேன்னா என்னை விட்டுரு, முடியலனால. என்னடி அழுது தொலைகிற, ஒரு ஃபீல் மாதிரியே வரமாட்டேங்குது, மூட்டுறேன்ன. எப்போ மூட்டு இருக்கிறது, உயிரை போகுது. இப்போ போகுதா? ஜெக்கே போதுமே, வேணுமே. ஜெக்கே போதும், ஜெக்கே போதும். ஸோ ஃபைனலாக அப்படியே ஒரு 2 hours கிராஸ் ஆகுது. இப்போ 2 பேரும் நல்லா நிம்மதியாக படுத்துட்ருக்கீங்க. ஜெக்கே என்னாடி, அப்புறம் இனி நான் கூட இருக்கலாம்ல, என்னை துரத்த மாட்டேன்ல? என்ன பண்ணுறது, கடவுள் நீ தான் போல முத்திரை குத்திட்டா. கட்சி வரைக்கும் இந்த தொல்லை கூடயே வரும். என்ன எனக்கு தொல்லையா? போடா. அழகி, ஐ லவ் யூ டி. லவ் யூ டூ ஜேகே. ஜேகே உனக்கு கால் வருது பாரு. நல்லா நேரத்தில் கால் பண்ணுவானுங்க. ஹலோ என்னடா, என்ன விஷயம்? டேய் மச்சான்,
என்னடா அவன் மாதிரி பேசுகிற? என்ன உடம்பு கிடம்பு சரியில்லையாண்ணா? ஜெக்கே கால்லாம் அப்புறம் பேசலாமா? ஏய் இருடி, ஏய் அம்மைதார்டி. டேய் என்னடா நடக்குதுங்க? மச்சான் அதெல்லாம் ஒன்றும் இல்லையா? என்ன நடக்குது? டே எனக்கு சவுண்டு கேட்டுச்சு மச்சான். என்ன பண்ணிகிட்ருக்க? ஒன்றும் பண்ணலடா. ஒன்றுமே பண்ணல. இதுக்கடுத்து தான் இன்னும் கொஞ்சம் பண்ண வேண்டிய வேலை இருக்குது. நீ என்ன பண்ணுற? ஒரு வாரம் நம்ம ரூம் வராது என்ன? டேய் டேய் கட் பண்ணிட்டான். அட பாவிலா, புடியலன்னு சொல்லிட்டு அங்கே குடும்பம் நடத்திட்டு இருக்கான். ஏஜே உனக்கு நீ ஏன் சாப விட்டுவோ? கட்சி வரைக்கும் நீ கண்ணி கல்யாமையே சாக போற. அதான்டா. நல்லா இருடா டேய்.